పరమ గురు పత్రిజీకి వణకం. ఆత్మబంధువులందరికీ వణకం. ఆయన పేరు రామారావు. பிறந்தது ஆந்திரா నెల్లూరు డిస్ట్రిక్ట్. இப்போ ஒர்க் பண்ணதே சென்னை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆஸ் ஏ விசிட்டிங் ஆஃபீஸர். எனக்கு இந்த தியானமும் எனக்கு கல்யாணம் 1996 டிசம்பர் 15 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே எனக்கு இந்த தியானம் ஆயிடுச்சு தெரிஞ்சது என் மச்சா மூலியமாக 1996. ஆனால் నేను அசைவம் சாப்பிட்றேன். 7 வருஷமாக இந்த தியானம் பண்ண அசைவம் விட்டுமான்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி నేను ధ్యానమే பண்ணல. 7 வருஷம் 7 இயர்ஸு தியானமே பண்ணல. இதுக்குன்னா தியானம் பண்ண அசைவம் விட்டு மாதிரி இருக்கே, எனக்கு அசைவம் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் தியானமே பண்ணல 7 வருஷம். ஆனால் என்னை மச்சா என்னை விடலாம். 7 வருஷமாக எனக்கு பின்னாடி தியானம் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைமில் நான் விசாகப்பட்டினம்ல ஒர்க் பண்ணுறேன் 1996. ஸோ 1990 சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ సుబ్రహ్మణ్యం సార్ వీటికి మన ఫస్ట్ టైం పత్రిజీ 2001లో வந்துட்டார். அப்போது சாய்குமார் ரெட்டி சார் பிஏ என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் வாங்க சார் வந்திருக்காரு சென்னைக்குன்னு. சார் எனக்கு டி நகரே தெரியாது, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆட்டோ ஏறுங்க, டி நகர் வாங்க, சுப்பிரமணியன் சார் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி எப்படியே போயிட்டானு. சார் நல்லா ஒரு மாடி மேலே ஹாலில் உட்காராரு. నేను అప్పుడే ఏంటన్నా వాంగా ఫ్రంట్లో ఉకారు వచ్చిட்டாరు. எல்லாரும் தியானம் பண்ணிட்டாரு. எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. சார் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாரு தெரியுமா, இங்கே வந்து எல்லாரும் தியானம் பண்ணிட்டாரு, இந்த மூர்க்கன் மட்டும் தியானம் பண்ணல என்ன எனக்கு காமிச்சிட்டாரு. என்னன்னா எனக்கு 7 வருஷம் முன்னாடி தியானம் தெரியும். 1996 டிசம்பர் 16 தெரியுமா, ஆனால் நான் தியானம் பண்ணல. ஆனால் அப்போ கூட நான் அசைவம் சாப்பிட்டே இருக்கிறேன். எப்போ தியானம் அன்றைக்கி வந்துற போது அசைவம் சாப்பிட்டே இருக்கிறேன். ஒன் டைம் எனக்கு ஜுரம் ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் 2022 ஜூலை 31. ஸோ டாக்டர் டெய்லி 1 வீக் பார்த்துட்டா அந்த ஜரம் கம்மியாகல. என்னென்னா அதே ஜரமும் அந்த டைமில் குமாரமங்கலம் மினிஸ்டர் தெரியுமா தெரியாது, நிறைய பேர் குமாரமங்கலம் இறந்துட்டார். அந்த மாதிரி ஜரம் நீங்கள் வந்திருக்கே, நீ இமீடியட்டாக போயிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒய்ஃபு என்னை பிடிச்சிட்டு அப்படியே அழுகுது, என்னாச்சப்பா இந்த மாதிரி செய்யு. சரி மலார் ஹாஸ்பிட்டலில் அடையாளம் ஜாயின் பண்ணிட்டா. அப்போ கூட ஜரம் குறைங்கலை. ஆனால் என் ஒய்ஃப் தியானம் பண்ணுது, நல்லா தியானம் பண்ணுது. அந்த தியானத்தில் ஒய்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, నేను బెడ్లో పడుతున్నా, పక్కలో బెడ్లో పత్రిజీ வந்து పండితురారు. సో పత్రిజీ ఉడమ నుంచి ఒక బ్లూ రేస్ ఆయన బాడీకి అప్పుడే ట్రాన్స్ఫర్మేషన్. ఒరే వారు నైట్ 7 வருஷத்தில் నేను ధ్యానం பண்ண என் உடம்புல எவ்வளோ சேஞ்சஸ் வரணுமோ அந்த சேஞ்சஸ் ஒரே நைட்டு என் பாடியில் ஃபுல் சேஞ்சஸ், எல்லாம் கிளீனிங் ப்ராசஸ் ஒரே நாட்டு. அன்றைக்கி நைட்டு 1 o'clock வாஷ்ரூம் போயிட்டு ஃபுல் வாமிட்டிங் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கருப்பாக அப்படியே வெளியே வருது. என்னென்னா ஏன்னா உடம்பு கிளீனிங் ப்ராசஸ் அன்றைக்கி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னென்னா நம்ம பர்பஸ் இந்த உலகத்துக்கு தேவை. ஸோ நம்ம சேஞ்ச் ஆனால் கூட ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக சேஞ்சு. என்னென்னா இது எது சொல்கிறான்னா, தியானம் எப்போ தெரியுதோ அப்போயே தியானம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அசைவம் விட்டுடுங்க. என்னென்னா 7 வருஷமும் கூட நீங்கள் சாப்பிட்ண கூட விட பத்திரிஜி ராமாராவ் வேலை இங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் எனக்கு தேவையா ராமாராவ், அது నుంచి தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, அசைவம் விட்டுட்டேன். 22 வருஷம் இன்னைக்கு அசைவம் விட்டு கூட சாப்பிடல இது வரைக்கும். ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்த அப்புறமும் என் மைண்டில் என்ன திங்க் பண்ணால் அப்படியே நடக்குது அங்கே. ஏன்னா என் மைண்டில் என்ன என்னங்க வர தெரியுமா, நீங்கள் நைட்டே நீ இறந்து போகிறா, நீங்கள் நைட்டு இறந்த போகிறேன் ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கு. என்னடா இந்த மாதிரி தாட் வந்து சரி. அப்போ தாட்டு உங்கள் மாற்றிட்டா. எனக்கு பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு பையன் இல்லை. 2 times என் அப்பா ஒய்ஃப்க்கு ஆபார்ஷன் ஆச்சு. எனக்கு பையதான் வேணும், எனக்கு பையதான் வேணும் அப்படியே தாட் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டா. ஸோ எனக்கு பையதாக பிறந்துட்டார். ஸோ அந்த எனர்ஜி. ஸோ அப்போ నుంచి எனக்கு ధ్యానం ఇంకా నమ్మిక జాస్తి வந்துடுது.
సో ఇది వరకు ధ్యానం పంటేరిక సో తమిళనాడులో ధ్యాన ప్రచారం அந்த టైంలో 2004లో நம்ம చెన్నై పిరమిడ్ ట్రస్ట్ స్టార్ట్ பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரஸ்டிగా அது அப்படி ஜாஸ்திபேரியில் கிருஷ்ணா அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேர் 20 பேர் வராங்க தியானத்துக்கு. ஜோதி மேடம், మధుసూదన్ సారు, அப்போது సునీత మేడము, జగదీష్ எல்லாரும் வந்துட்டோம். அந்த టైం నుంచి నేను ధ్యానంలో ఉండి సో ధ్యాన ప్రచారంలోని ఇప్పుడు కూడా పెరుగుడులో సెంటర్ వచ్చి ఇప్పుడు కూడా అదే మార్గంలో పోయడం. పత్రిక వాయపూడి జన్మతికి థ్యాంక్ యూ.